எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து வெளியே வந்து ஷோ கேஷ் எல்லாம் க்ளீன் பண்ணார். இன்றைக்கி வந்து கிச்சனில் வந்து இறங்கிட்டாருங்க. பாருங்கள், ஃபுல்லாக வந்து எடுத்து போட்டார். எல்லாம் எடுத்து போட்டு வெளியே எடுத்துமே எல்லாம் கழுவி வச்சுக்கிறார். வாங்கலாம் பார்க்கலாம் வெளியே. இங்கே பாருங்கள், எல்லாம் கழுவிட்டு இதெல்லாம் தொடச்சி வச்சிட்டாரு. அந்த பக்கம்லாம் பாதி காஞ்சி நிற்குது. இந்த பக்கம் மூடியெல்லாம் தனியாக கண்ணாடி பாட்டில் தனியாக வச்சிட்டாரு. இவ்வளோ வேலையும் காலையிலேருந்து பண்ணியிருக்கிறாருங்க. அப்பா இதெல்லாம் எடுத்து கழுவி எடுத்துமே வெளியே வச்சு பண்ணுறதுக்குள்ளே நம்ம சமையல் வேலை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சமையலுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், கேரட்டு, முள்ளங்கி, முருங்கைக்காய் இதை 3 சேர்த்து காய் சாம்பாருக்கு வந்து தாளித்து விட்டுட்டேன். இங்கே வந்து பருப்பு வேக வச்சுக்கிட்டேன். பருப்பு, பூண்டு, பெருங்காயத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து இங்கே வேக வச்சு கடைஞ்சிக்கிட்டேன். இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இந்த பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்தடுத்து நம்ம என்ன சமைக்கிறோம், இன்றைக்கெல்லாம் என்ன பிளாக் என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும் சாம்பார். இப்போ அடுத்தது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் வாழைப்பூ எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் சக்கரை பொங்கல் செய்யலாம். போன வாரம் சனிக்கிழமை வெளியே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். ஒரு 4 நாள் ஊருக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டிமார்ட்டில் பிரியாவுக்கு தேவையானதெல்லாம் வந்து சாமான்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்து இப்போ 2வது வாரம் சனிக்கிழமை பிரியா வீட்டுக்கே வந்துட்டுங்க. பிரியாவும் மாப்பிள்ளையும் வந்து அவருக்கு வந்து நைட் டியூட்டி போவாருன்றதுனால நாங்கள் காலையிலேயே கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து பொட்டாசி சனிக்கிழமை 2வது வாரம் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டாங்க. சரி பிரியா, நாங்கள் எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் அப்போ வந்து சாயங்காலம் போகிறோம், நீங்கள் இப்போ போயிட்டு வந்துருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் சமையல் வேலை பண்ணுறேன். கொஞ்சம் பாயசம், கொஞ்சம் சக்கரை பொங்கல் இதெல்லாம் கொஞ்சம் செய்யலாம் 2வது வாரம் சனிக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு நான் சமையல் செய்கிறேன். நம்ம என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். பாருங்கள், நான் இந்த டம்ளரில் வந்து 3/4 டம்ளர் அரிசியும் 1/4 டம்ளர் வந்து பாசிப்பருப்பும் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வந்து நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போ பருப்பு அரிசியும் சேர்த்து 1 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு 3 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். சக்கரை பொங்கலுக்கு நான் அது சக்கரை பொங்கலில் சொல்லவே இல்லை. சக்கரை பொங்கலுக்கு வந்து 1க்கு 3 சேர்த்துக்கிறேன். சும்மா ஒரு சிட்டிகை மட்டும் உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். நல்லா ஒரு 4 விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம். சாம்பார் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து இறக்கும் போது நம்ம கொஞ்சோண்டு கொத்தமல்லி வந்து பொடியாக பிச்சு போட்டுக்கலாங்க. அவ்வளோதான், கொத்தமல்லி சேர்த்து சாம்பார் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். முள்ளங்கி, கேரட்டு, முருங்கைக்காய் சேர்த்து சாம்பார் ரெடி. நம்ம சக்கரை பொங்கலும் ஒரு பக்கம் ரெடியாக இருக்குது. அடுத்தது பொரியலுக்கு ரெடி பண்ணலாம். வாழைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு வாழைக்காய் பாருங்கள், ஒரு 3 வாழைக்காய் எடுத்து பொடியாக வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நான் ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சீரகம், கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. பூண்டு வந்து நல்லா இடித்து எடுத்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். அது கூட வெங்காயமும் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம், அதையும் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், முருங்கைக்காய் ரசத்துக்கு வந்து நான் ஒரு 50 கிராம் துவரம் பருப்பு, ஒரு 2 தக்காளி வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காவும் நான் வந்து வேக வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம நல்லா எடுத்து இந்த சதை பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு மேலே இருக்கிற அந்த நார் மட்டும் நம்ம எடுத்துடலாம். வேக வச்ச தக்காளி வந்து மேலே தோலெல்லாம் எடுத்துருங்க. நம்ம அப்படியே இப்போ இது பண்ணாலும் அந்த தோல் அப்படியே தான் இருக்கும். நல்லா தோல் எடுத்துட்டிங்கன்னா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிடும். நம்ம கையில் கரைக்கும் போது நல்லா கரைச்சிக்கலாம். பாருங்கள், தக்காளியும் பருப்பு நல்லா கரைச்சிக்கிட்டேன். இதுலேயே வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிளகு சீரகம் வந்து மிக்சியில் வந்து அரைச்சிக்கலாம். 2 வரமிளகா, ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 10 பல்லு பூண்டு, இது எல்லாம் மிக்சியில் வந்து கொஞ்சம் நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம முருங்கைக்காய் வந்து வேக வச்சு அதை நல்லா கரைச்சி அந்த குச்சியெல்லாம் இல்லாமல் நல்லா நீட்டாக எடுத்துடணும். அந்த குச்சி இருந்தால் சாப்பிடும் போது வந்து குத்திக்கு நமக்கு முத்தின முருங்கைக்காய் இருந்தால் இலசம் இருந்தாலும் எல்லாத்தையுமே எடுத்துடணும். வெறும் அந்த முருங்கைக்காயோட சதைப்பகுதி மட்டும் நான் சாறு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இந்த பருப்பு, தக்காளி வந்து நம்ம கரைச்சி வச்சுக்கல அதில் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகு, சீரகம் இதெல்லாம் வந்து இந்த ரசம் கரைசலோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கையில் ஒரு முறை நல்லா கரைச்சிட்டு நம்ம ரசம் தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி வந்து ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கிட்டு அந்த புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு நம்ம என்ன பருப்பு ரசம் வச்சாலும் சரி, அந்த முருங்கைக்காய் ரசம் எது வச்சாலும் கொஞ்சம் புளி தண்ணி வந்து சேர்த்துக்கணும். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுட்டு நம்ம வந்து ரசம் தாளிச்சிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு வந்து மசாலா சேர்த்துக்கலாம்.
பாக்ஸ் எல்லாம் கழுவி வச்சதுனால கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் கிண்ணத்தில் ஊற்றிக்கணும். ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், ஒரு அரை ஸ்பூன் தனியாத்தூள். வாழைக்காய் வந்து வேக வைக்கும் போதே நான் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மஞ்சள் தூள், இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்ச வாழைக்காய் வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு நல்லா இந்த மசாலாலாம் வந்து இந்த வாழைக்காயோட சேர்ந்து வரணும். நல்லா ஒட்டி வரும்போது தான் காரம் உப்பு எல்லாமே வந்து பிடிக்கும். ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு அப்படியே வந்து வறுத்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன், ரசத்துக்கும் சேர்க்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே கப்பியில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் தேங்காய் வேணால் கூட தேங்காய் துருவி கூட போட்டுக்கலாம். நான் வந்து தேங்காய் போடல. இந்த மாதிரி காரசாரமாக இருந்தால் தான் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ இதை இறக்கி வச்சிடுறேன். இப்போ அடுத்தது வந்து நம்ம முருங்கைக்காய் ரசத்தை வந்து எல்லாம் கூட்டி எல்லாமே வந்து கரைச்சி எல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ அதை தாளிச்சிக்கலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு நான் 1 ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து மிளகு, சீரகம், பூண்டு, 2 வரமிளகாய் எல்லாமே சேர்த்து அரைச்சிட்டோம் காரத்துக்கு. இப்போ தாளிப்புக்கு வந்து கடுகு சேர்த்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து நான் நீல வேக்கில் வந்து கீறி வச்சுருக்கிறேன், அதை மட்டும் தான் சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் அந்த பருப்பு தண்ணியிலே கூட வந்து சேர்த்து கரைச்சிக்குங்க, இல்லைன்னா எண்ணெயில் சேர்த்துக்குங்க. கலந்து விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுக்கிற எல்லா பருப்பு தண்ணியெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி மட்டும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துங்க. நான் வந்து கரெக்டாக சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து உப்பு எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. சக்கரை பொங்கலுக்கு பாருங்கள், நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு முறை வந்து நல்லா இந்த மாதிரி கரண்டியில் வச்சு கட்டி இல்லாமல் நல்லா குழச்சிக்க, அப்போ தான் வந்து கொஞ்சம் உருண்டையாக இருக்காது. அரிசி பருப்பு எடுத்தேன், கிளாஸில் வந்து 1 எடுத்தேன். நான் அரிசியும் பருப்பும் 1 எடுத்தேன். இப்போ வெல்லம் வந்து நான் இதில் 1.5 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து சக்கரை கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா நீங்கள் 2 சேர்த்தாலும் இனிப்பு அதிகம் கரெக்டாக இருக்கும். நான் 1.5 சேர்த்ததுனால கொஞ்சம் கூட வந்து சக்கரை கொஞ்சம் சேர்த்துக்கலான்னு இருக்கேன். நான் எப்போவுமே சக்கரை பொங்கல் செய்யும் போது பார்த்தீங்கன்னா வெல்லத்தோடு கொஞ்சம் சக்கரை சேர்த்துக்குவேன். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் கூட கொஞ்சம் சக்கரை சேர்த்துக்குவேன். உங்களுக்கு சக்கரை வேணாம், வெறும் வெல்லம் மட்டும் வேணும்னா 1க்கு வந்து 2 டம்ளர் போடுங்க. இனிப்பு நிறையா இருக்கிறவங்களுக்கு 2 போட்டுங்க. கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றாங்கன்னா 1.5 சேர்த்துங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவோம், அதனால் 1.5 டம்ளர் வந்து வெல்லமும் 1/2 டம்ளர் வந்து சக்கரை சேர்த்துக்கிறேன். ஸ்பூனில் சேர்த்துக்கிறேன், அது வந்து டம்ளர் ஈரமாக இருக்கா, அதனால் ஒரு 5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், ரசம் வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து சக்கரை பொங்கலை வந்து வடிகட்டிக்கலாம். இப்போ ஒரு வடிகரண்டில் வந்து வடிகட்டிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ கருப்பு கலரில் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். மண், அந்த தேங்காய், இது எல்லாமே இதெல்லாம் நல்லா கட்டி இல்லாமல் கலந்து கொடுத்துட்டு மறுபடியும் ஸ்டவ்வில் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு கலரி கொடுத்தா நல்லா வந்து டேஸ்ட்டு நல்லா வரும். அந்த அரிசி பருப்போடு அந்த இனிப்பெல்லாம் வந்து சேர்ந்து வரும். பாருங்கள், வெல்லம் சேர்த்து 2 நிமிஷத்துக்கு வந்து ஸ்டவ் மேலே வச்சு நல்லா வெல்லத்தோடு சேர்த்து நல்லா கரைச்சிக்கிட்டு கலரும் பாருங்கள் சக்கரை பொங்கல் எந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இறக்கி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் நெய் தாளிப்பு போட்டுக்கலாம், முந்திரி திராட்சைலாம் வறுத்து போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன். இது வெறும் ஏலக்காய் பொடின்றதுனால ஒரு சிட்டிக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் சக்கரை சேர்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துங்க. எங்கள் பிரியா வந்து பார்த்திங்கன்னா சக்கரைலாம் சேர்த்து அரைக்க மாட்டாங்க, வெறும் ஏலக்காய் மட்டும் நல்லா பவுட்ரு மாதிரி பண்ணிவிடுவாங்க. நமக்கு வந்து நைஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சக்கரை சேர்த்து அரைப்பேன். பிரியா வந்து வெறும் ஏலக்காய் மட்டும்தான் அரைக்குமே பவுட்ரு மாதிரி. இப்போ சக்கரை பொங்கல் ரெடி. இப்போ இறக்கி வச்சுட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நான். பாருங்கள், நெய் வந்து நல்லா உருகிடுச்சு. ஒரு 15 முந்திரி இருக்குது, 2 உடச்சி எடுத்துக்கிட்டேன். அந்த முந்திரி சேர்த்துக்கிறேன். முந்திரி திராட்சை வந்து பாருங்கள் நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ சக்கரை பொங்கலில் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். என்ன அப்படியே பார்க்குறேன்? ஒன்றும் பார்க்கலாமா? அம்மா என்ன சமையல் முடிச்சு வச்சுக்கிறாங்க. ஆமாம், ரசம் தான் நல்லா கமகமான இருந்துச்சு. அடுப்புல ரொம்ப கொதிச்சுட்டு இருந்தது, வந்து பார்க்கும்போது எல்லாம் கமகமான வரலையா? அதுக்கு முன்னாடி அம்மா செஞ்சுட்டாங்க. ரசம் செய்யும் போது நான் வந்தேன் கிச்சனுக்கு, கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால. பிரியாவுக்கு வேலை, அப்பாவுக்கு வேலை, வீட்டுக்காருக்கும் வேலை. அதனால் வந்து சமையல் வேலை நான் முடிச்சுட்டேங்க. நல்லா சுட சுட சாதம்.
வீட்டில் இருந்த காய்கறி முள்ளங்கி ஒன்று இருந்துச்சு, அப்புறம் கேரட் ஒன்று, ஒரு 2 முருங்கைக்காய். சாம்பாரில் முருங்கைக்காவும் சேர்த்துக்கிறேன். ஓகே. முள்ளங்கி முருங்கைக்காய் சாம்பார். இங்கே வந்து உருளைக்கிழங்கு, வாழைக்காய். ஐயோ வாழைக்காய், உருளைக்கிழங்கு தட்டிட்டு இருக்கிறாரு எந்திரின்னு. வாழைக்காய் வறுவல் செய்கிறாங்க போல அம்மா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் பருப்பு ரசம். நான் ஃபஸ்ட்டு ரசம் தான் ட்ரை பண்ண போகிறேன், ஏன்னா மனமே அவ்வளோ நல்லா இருக்குது. முருங்கைக்காய் ரசம். இங்கே வந்து நல்லா நெய் மணக்க மணக்க சக்கரை பொங்கலுங்க. 2வது வாரம் சனிக்கிழமை வந்து சக்கரை பொங்கல். சாமிக்கு ஒரு கப்பில் வச்சுட்டு நீங்கள் சாப்பிடுங்க பிரியா. சாமி கும்பிட்டு மதியம் வந்து லஞ்சு முடிஞ்சிச்சு. சாப்பிட்டு 1 மணி நேரம் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துட்டு, ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க வெளியே எல்லாமே கழுவி எல்லாமே வச்சுட்டு அதெல்லாம் ஷேர் பண்ணீங்களா? ஸ்லாப்பு பார் பின்னாடி காலியாக இருக்கு. நான் பண்ணிக்கிறேன் தான் சொன்னாங்க, ஆனால் இவங்க தான் இல்லை நான் இருக்கும்போது நான் பண்ணிக்கிறேன் சொல்லலை பிரியா. இப்போ நான் வந்து இப்போ இந்த வாரம் போயிட்டுமா எப்படியும் 2 மாதம் கண்டிப்பாக இந்த பக்கம் வரமாட்டோம். ஏன்னா என் பையன் கூட போய் இருக்க போகிறாங்க தீபாவளிக்கெல்லாம். அதனால வந்து பொண்ணு கூட இருந்துட்டு இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பையன் கூட போகிறோம். அங்கே போய் இருக்கணும், இடையில வர முடியாது. அதனால இன்னும் ஒரு 4 நாளைக்கு இங்கே இருப்போம். சொல்லிட்டாங்க 2-3 மாசத்துக்கு இந்த பக்கம் நாங்கள் வரவே மாட்டோம் அப்படின்னு. வேற என்ன நீங்கள் வாங்க, நீ வந்து பாருங்க வரவே முடியல சொல்லிட்டோம். அதனால வந்து 4 நாளைக்கு நம்ம சமையல் நமக்கு வீட்டு வேலை இதெல்லாம் கொஞ்சம் நீட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டா அவங்களும் வந்து தீபாவளியெல்லாம் கொண்டாடணும் செய்யணும். நான் வந்து தீபாவளிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வரதா இல்லை முன்னாடியே வருஷம் கொடுத்துட்டு போகிறதான்னு தெரியல. இது எல்லாமே பாருங்க காலியாக இருக்குது. சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அதெல்லாம் எடுத்து பாக்ஸில் போட்டு எல்லாம் அடிக்கிட்டு நீட்டாக இருக்காங்க. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ஃபுல்லாக வந்து செட் பண்ணிட்டாங்க. எல்லாமே கழுவி எல்லாம் வந்து காய வச்சுருந்தாங்க. அப்புறம் எதில் என்னென்ன போடணும் அப்படின்னு மட்டும் நான் அப்போ தான் போனேன் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இது எல்லாமே அவங்களே பண்ணிட்டாங்க. அம்மா எல்லாமே, அம்மா அப்பா 2 பேரும். என்ன சொல்லாம ஷாக்கா பாக்குறேன் நான். அப்பாவோட பங்களிப்பு 3/4வாசி, அம்மாவோட பங்களிப்பு 1/4வாசி, என்னோட பங்களிப்பு 1%. எடுத்துட்டு வந்து அடுக்கிறது நீ அடுக்குனது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொட்டினது, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே அம்மா அப்பா தான். அதான் பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமா ஆயிடுச்சு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஃபுல்ஃபில் பண்ணியே 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு தீர வாங்கிப்பேன். ஃபர்ஸ்ட் ஒரு 2 டைம் வாங்கினேன் நான் மேரேஜ்க்கு அப்புறம். இருக்கிற பொருளே திரும்ப வாங்கின மாதிரி இருந்தது. அதே மாதிரி மளிகை சாமான் அதிகமாக ரேட் கொடுத்து வாங்குற மாதிரி இருந்துச்சு 2 பேர்த்துக்கு அவ்வளோ அப்படின்னு. அதனால அதுக்கப்புறம் தீரவே அப்படி வாங்கி வாங்கி நான் பழகிட்டேன். எனக்கு அது தெரிஞ்சுக்கல பெருசா. இப்போ வந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் தீர்ந்துருச்சு. அதான் உண்மை இல்லம்மா, ஆல்மோஸ்ட் எல்லாமே நாங்க டிமார்ட் போனதால சரி எல்லாமே கொஞ்சம் வாங்கி இல்ல பாக்ஸ்ல எல்லாமே எம்டியா தான் இருந்துச்சு. அதனால எல்லாமே வாங்குற மாதிரி இருந்தது. நானே அதனால தான் ஃபிட் பண்ணிட்டு இருந்தேன் வாங்கலாம். பிரியாவோட கிச்சன் எப்படி இருக்கு சொல்லுங்க. அழகா வந்து நல்லா நீட் பண்ணிட்டோம். நல்லா ஆமா, இன்னும் கொஞ்சம் இருக்கு. அதெல்லாம் வந்து நாளைக்கு முடிச்சிடுவோம். நாளைக்கு முடிச்சுட்டா வேலை ஆகிடும். அதுக்கப்புறம் பிரியா வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடும். நம்மளும் கொஞ்சம் ஒரு 4 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பிடுவோம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம இருக்கிறது நம்ம பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நானே கேட்டேன், ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கீங்க, நானே பண்ணிக்கிறேன், அப்பப்ப நானே வேற யாருங்க இருக்காங்க சொல்லி பார்க்கலாம், நம்ம தானே செய்யணும் நம்ம அப்படின்னு சொல்றாங்க அவங்க. சரி ஓகே, மனசு கொஞ்சம் எங்களால முடிகிற அளவுக்கு நான் வந்து 3 நாள் முடியலையா நான் இருக்கும் வரை நான் செய்வேன். ஓகே, எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க கிச்சன்ல. இன்னும் ஒரு சின்ன வேலை தான் இருக்கு. அதான் நானே பண்ணிப்பேன். ஆனால் நானே எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டு தான் போவேன் அப்படின்னு எங்க அம்மா வந்து ஒத்த காலில் நிக்கிறாங்க. நம்ம சமையலும் பார்த்துருப்பீங்க. முருங்கைக்காய் ரசம் வந்து ரசம் நான் சொல்ல சூப்பரா இருக்குது. நல்லா ஒரு கட்டுனாங்க. எல்லாரும் இருந்துச்சு. ரசம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாழைக்காய் பொரியலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்பவுமே கொஞ்சம் தொக்கு மாதிரி இருக்கும் அம்மா பண்றது. இன்னைக்கு வெங்காயம் தக்காளி போட்டு வறுவல் வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. ரசம் மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சக்கரை பொங்கல் அப்பாவுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுதான். அது எல்லாருமே பிடிச்சது. அதே மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு பாருங்க. சமையல் செஞ்சு பார்த்துட்டு நம்மளுடைய பிளாக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.